கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிரியமான தேவச்சனமே, இந்த வேதாகமத்தில் உள்ள மிக பெரிய ஒரு வாக்குறுதி தான் இந்த வசனம். இதுல மிக முக்கியமான சத்தியம் அடங்கி இருக்கிறது. பாருங்க, நாம் எல்லாரும் இயல்பாக நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்காக கர்த்தர் அவர் திட்டம் கொண்டிருக்கிறார். பாருங்க, யோவான் 3:6 பார்க்கும் பொழுது மாம்சத்தினாலே பிறப்பது மாம்சமா இருக்கிறது, ஆவினாலே பிறப்பது ஆவியா இருக்கிறது. எபேசியர் 2:1 நாம பார்க்கிறோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மனிதன் செத்தவனாய் இருந்தான். இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால், மனிதனுக்கு தேவன் அருமையான ஒரு ஃப்ரீவில் கொடுத்திருந்தார். அந்த ஃப்ரீவில்லை மனிதன் மிஸ்யூஸ் செய்து தேவனை விட்டு அவன் தூரமாய் இருந்தான். தேவனுக்கு அவனுக்கு எந்த ஒரு ஐக்கியம் இல்லாதபடிக்கு அவன் அந்த ஒரு ஃப்ரீவில்லை துஷ்பிரயோகம் பண்ணி கொண்டான். பிரியமான தேவச்சனமே, அவனுடைய இருதயத்தை பார்க்கும்பொழுது திருக்கும் மக கேடுலதமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டு போனோம். இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில இருந்த மனிதனை மீண்டும் தேவன் அவருடைய பிள்ளைகளாக ஆக வேண்டும் என்று சொல்லி அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அவர் கொடுத்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது தம்முடைய ஜனங்களுடைய பாவத்திலிருந்து மீட்டெடுக்க தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பில்லை. ஆகையினால மீண்டும் நம் தேவனுக்கு பிள்ளைகளாக வேண்டும் என்று சொன்னால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தள்ளப்பட்டவர்களாயிருந்த நம்மை மீண்டும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்காக அதிகாரம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.